காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முகவசியம், அதாவது முக தேஜஸ் தரக்கூடிய ஒரு மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி வாரதுனால, இல்லைன்னா அந்த முறையை செய்யறதுனால நம்மளுடைய உடம்பு மனசு நல்ல சக்தியாக பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கிய சௌபாகியங்கள் தரக்கூடிய ஒரு மந்திரம் தான் இது. முக்கியமாக அது செய்கிறது முக தேஜஸ், முக வசியம்தான். நம்ம ஏதொரு காரியத்துக்கு போகும்போதும் அது ஒரு வசியமாக இருக்கணும் அந்த காரியம்னு நம்ம நினைப்போம். அப்போ நம்ம சிலவங்க சொல்லுவாங்க, இவரோட முகத்தை பார்த்தாலே ஒரு வசியமாக இருக்குது, ஒரு ஆகர்ஷணம் இருக்கும். இப்போ 10 பேருக்கு இடையில் நம்ம போகிறோம்னாலும் நம்மளை எல்லாருமே அந்த 10 பேரில் முதலிடமாக நம்மளை பார்ப்பாங்க. அது இந்த ஒரு முகவசியத்தோட ஒரு காரியம்தான். இப்போ இந்த முகவசியத்துக்கு ஒருபாடு மந்திரங்கள் இருக்குது. ஆனாலும் நம்ம இது செய்ய போகிறோம் ஒரு எளிய முறை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் டம்ளரில் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் தான் நம்ம இந்த முறையை நம்ம செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம காலையில் எந்திரிச்சவுடன் நம்ம முகம் கழுவோம் இல்லையா? அப்போ அந்த முகம் கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறது. அந்த தண்ணியில், அதாவது அந்த கிளாஸ் டம்ளரில் மேலே கையால் நம்ம அடைச்சி பிடிக்கிறது, அவ்வளோதான். அடைச்சி பிடித்து இந்த மந்திரத்தை நம்ம ஒரு 11 டைம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அது எப்படி ஜெபம் பண்ணுறோம்னா, நம்ம கிழக்கு பார்த்து, கிழக்குன்னா சூரிய பகவானை நம்ம பார்த்து, இந்த சரிக்கு இந்த மந்திரம் ஜெபம் பண்ண வேண்டிய டைம் ஒரு 5:45 6 மணி அந்த டைமில் தான் நம்ம ஜெபம் பண்ணணும். இனி இப்போ கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் ஒரு 6:15 ஆச்சுனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை 11 டைம் ஜெபம் பண்ணணும் சூரிய பகவானை பார்த்து. அதாவது உதிச்சு வர சூரிய பகவானை மாதிரி என்னோட முகமும் வெட்டி திளங்கணும், அதாவது ஒரு ஒளி, சூரிய ஒளி என் முகத்தில் இருக்கணுங்கிறத மனசில் நினச்சி, அந்த சூரிய பகவானுடைய அருள் எனக்கு வேணுங்கிறத நினச்சி தான் இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கான மந்திரம் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வேற ஒன்றுமே பார்க்க வேண்டாம். அந்த டம்ளரில் தண்ணி மட்டும் போதும். அதை அடைச்சி பிடிக்கிறீங்க, அந்த சூரிய பகவானை பார்க்குறீங்க. மனசில் என்ன காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், எந்த தடையும் இருக்கக்கூடாது, என்னோட முகமும் சரீரமும் சூரிய பகவானை மாதிரி தேஜஸாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு மனசில் நினச்சி இந்த மந்திரம் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னு சூரிய பிரஜோதயாத். இது சூரிய காயத்ரி மந்திரம் தான். ஆனால் இந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணும்போது, அதாவது இந்த தண்ணி எடுத்து இது ஜெபம் பண்ணி இந்த முகத்தை கழுகும்போது, அதாவது 11 முறை நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு இந்த முகத்தை நம்ம அந்த தண்ணியில் கழுகிக்கலாம். இன்னும் மறுபடியும் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம், வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஜெபம் பண்ணி வாங்க, இல்லைன்னா கண்டினியூவாக ஜெபம் பண்ணி இந்த தண்ணியில் இந்த முகம் கழுகுவாங்க. உங்களுக்கு ஒரு முக வசியம் இருக்குது. இது எளிய முறை தான். இது யாருக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம், சின்ன குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ எது வேணாலும் செய்துக்கலாம். இப்போ இது ஜெபம் பண்ணி வர்றதுனால நமக்கு இந்த திருஷ்டி தோஷம், நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாமே மாறி கிடைக்கும், சரிங்களா? ஆனால் இது காலையில் சூரியன் உதித்து வர அந்த சமயத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் நீங்கள் செய்யாமலாம் இருக்குங்க, அதை சூரிய பகவானை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த ஒரு மந்திரம், இந்த முறையை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம்.